ஒரு சின்ன இமேஜினேஷன். நீங்கள் ஒரு மரண தண்டனை கைதி. தூக்கு தண்டனை கிடையாது, மரண தண்டனை. அந்த தண்டனை எப்படி இருக்கும்னா, உங்களோட கை கால்கள் கட்டப்பட்ட நிலமையில் ஒரு 600 அடி உயரமான மலையிலேருந்து உங்களை பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க. இப்போ நீங்கள் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு 0.000. ஏன்னா உளுந்த வேகத்தில் செதறி பீஸாக போயிடுவீங்க. இப்படிப்பட்ட கொடுமையான தண்டனைகள் நம்மளோட தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. செஞ்சிக்கோட்டை, ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்தகிரி, இந்த 3 மலைகளால் ஆனதான் செஞ்சிக்கோட்டை. இந்த 3 மலைகளில் அதிக உயரமும் செங்குத்தாகவும் இருக்கக்கூடிய மலை தான் ராஜகிரி. இங்கே தான் இருக்குது இந்த மரணப்பாறை. செஞ்சிக்கோட்டைக்குள்ளே அவ்வளோ எளிதாக எதிரிகள்னால உள்ளே நுழைஞ்சிட முடியாதான். அதையும் மீறி உள்ள நுழையக்கூடிய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் தண்டனை கொடுக்கறதுக்காக இந்த இடத்த பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மரணப்பாறை பக்கத்தில் ஒரு இருட்டான குகை சிறை இருக்குமா. இங்கே அடைக்கப்பட்ட கைதிகள் தான் கடைசியாக மரணப்பாறையை பார்ப்பாங்களாம். அந்த கைதிகளோட கையையும் காலையும் கட்டி இந்த 600 அடி உயரமான மரணப்பாறையிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்களாம். அவங்களோட சாவு ரொம்ப கொடூரமாக இருக்குமா. சமீப காலமாக அந்த மரணப்பாறைக்கு போகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வழியை மட்டுமே அடைச்சி வச்சுருக்காங்களாம். அதுக்கு காரணம் அங்கே தற்கொலை முயற்சிகள் அதிகமாக நடக்கிறதுனால. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னா, அமாவாசை இரவுகள்லையும் அதிகமாக காற்றடிக்கக்கூடிய இரவுகள்லையும் இந்த மரணப்பாறை வழியாக வரக்கூடிய காற்று ஒரு வித வினோதமான ஒளியை எழுப்புமா. அந்த ஒளி கேட்குறதுக்கு ஒரு மனுஷனோட அழுகுரல் மாதிரி, ஒரு மரண ஓலை மாதிரியும் இருக்குன்னு அந்த ஊரை சுற்றி உள்ள மக்கள் ஒரு சின்ன இமேஜினேஷன். நீங்கள் ஒரு மரண தண்டனை கைதி. தூக்கு தண்டனை கிடையாது, மரண தண்டனை. அந்த தண்டனை எப்படி இருக்கும்னா, உங்களோட கை கால்கள் கட்டப்பட்ட நிலமையில் ஒரு 600 அடி உயரமான மலையிலேருந்து உங்களை பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க. இப்போ நீங்கள் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு 0.0